ஸோ நாங்கள் வந்து ஓரளவுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் லாஸ்ட்டாக ஒரு சில திங்ஸ் மட்டும்தான் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாங்கள் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருந்துமே கிளம்பும் போதும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போட்டில் போகலாமா? வெரி ஃபர்ஸ்ட் போட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் சுக்ரிதி. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போகணும். பஜ்ஜி சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாண்ட். இன்றைக்கி நாங்கள் வந்து தௌப்போ ட்ரிப் போயிருந்தோம். அதோட லாஸ்ட் வீடியோ ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போடுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தௌப்போவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஏர்பிஎன்பியை வந்து இன்றைக்கி செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தௌப்போவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்க்கு போக போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தௌப்போவில் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இந்த தௌப்போ லேக் வந்து ரொம்ப பெருசு, சிங்கப்பூர் சைஸில் இருக்கும் இந்த லேக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேக்கில் வந்து ஒரு க்ரூஸ் நம்ம போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த லேக்குக்கு நடுவில் மௌரி மக்களோட ஒரு ரொம்ப பெரிய ராக் ஒன்று இருக்குது. அதில் நிறையா காவிங்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லாமே பார்க்க போகிறோம். நான் மார்னிங் வந்து எல்லா வேலையுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். வீட்டையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செக் அவுட் பண்ணணும். அதுக்கு நடுவில் வந்து நேத்தி வந்து இந்த க்ரூஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதை போக முடியல. ஏன்னா கடல் ரொம்ப ஜாஸ்தி, அந்த லேக்கில் அலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருந்தது இந்த ரிவரே. அந்த அளவுக்கு அலையெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த க்ரூஸ் அலை அவங்க ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால் நேற்று கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ரீஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ அவசரமாக வீட்டை வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பழையபடி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டிமாக்கு வேணுங்கிற ஃபுட்டு எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஸோ மார்னிங் இந்த மாதிரி ஒரு அழகான வியூ தான். இந்த வியூவை டெஃபினட்டாக நாங்கள் மிஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் வந்து ஓரளவுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் லாஸ்ட்டாக ஒரு சில திங்ஸ் மட்டும்தான் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்து குட்டிமா தூங்கின்னு இருக்கா. ஸோ எல்லா ஐட்டம்ஸும் ஓரளவுக்கு பேக் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு ஏர்பிஎன்பி முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே செட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பணும். இன்னும் இந்த ஃபுட்டு அந்த ரிலேட்டடான விஷயங்கள்லாம் மட்டும் நம்ம கொஞ்சம் பேக் பண்ணோம். ஏன்னா மார்னிங் ப்ரெட்டு தான் சாப்பிட போகிறோம். அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் தேய்க்கணும். அதெல்லாம் நம்ம இப்போ பண்ணலாம். சுக்கி, குட் மார்னிங். மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஃப்ளைங் கிஸ். டாட்டா போகலாமா? நம்ம மாற்றுக்கு போகலாமா? ஆக்லாண்ட் போகலாமா? நம்ம மாற்றுக்கு. அது இப்போ போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்ஸுடா, இல்லை இழுத்து போடக்கூடாதுடா. இந்த பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாங்கள் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணியாச்சு. ஒரு 3 நாளுக்கு நாங்கள் மொத்த வீட்டே காலி பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோவும் தேவைப்படுது. குட்டிமாக்கு பெட்டு, அவங்களுக்கு டாய்ஸு, சமைக்கிறதுக்கு தேவையான சாமான்கள், பாத்திரங்கள் எல்லாமே தேவைப்படுது. ஸோ எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. கிச்சனையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தொடச்சி வச்சாச்சு. ஸோ இந்த இடத்தையுமே வந்து நான் மேடை எல்லாமே ஃபுல்லாக நல்லா தொடச்சி வச்சுட்டேன். ஸோ தட் நெக்ஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இருந்துமே கிளம்பும் போதும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வி லீவ் அ பீஸ் ஆஃப் அவர் ஹார்ட். எங்களோட ஒரு எமோஷன்ஸ், அந்த விஷயங்கள் நாங்கள் என்ஜாய் பண்ணது எல்லாமே வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் மெமரிஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் போகலாம்.
ஸோ ஒரு வழியாக எங்களோட எல்லா திங்ஸையும் வந்து பேக் பண்ணி கார்லேயும் ஏற்றியாச்சு. ஸோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா மாடியிலேருந்து எல்லா சாமானையும் கீழே கொண்டு வந்து காரில் ஏற்றணும். எல்லாமே ஏற்றிட்டு ஒன் ஃபைனல் டைம் நம்ம இருந்த ஏர்பிஎன்பிக்கு பை சொல்லியாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த இடத்துலேருந்து கிளம்பும்போதே. எஸ்பெஷலி இந்த வியூ, அந்த லேக்கோட வியூ எல்லாம் சான்ஸே இல்லை. அண்ட் இதுக்கு நீங்கள் எய்த்தாப்பில் பார்க்குறது ஒரு கஃபே அண்டு ஹோட்டல். ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸாக, ரொம்ப நல்ல வைபாக இருந்தது இந்த இடம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து டாடா பை பை சொல்லிவிட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். க்ரூஸ் வந்து எங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் ஸ்லாட்டுக்கு தான் நம்ம கரெக்டாக போகணும், இல்லாட்டா அவங்க க்ரூஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஆன்லைன்லேயே. டிக்கெட் புக்கிங் லிங்க் அது எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நிறைய க்ரூஸ் லைன்ஸ் இருக்குது. இந்த ரிவர் க்ரூஸ் போகிறதுக்கு நிறையா கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஏர்ன்ஸ்ட் அப்படின்னு ஒரு கம்பெனியில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, ப்ரைஸிங்கெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே சீசன் பொறுத்து மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போட்டில் போகலாமா? வெரி ஃபர்ஸ்ட் போட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் சுக்ரிதி. போட்டில் போகலாமா? லெட்ஸ் கோ. எங்க போறோம்? பாய். அங்க போறோம். பை சொல்லி. நம்ம அங்கதான் உள்ள போகலாமா? அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ள போவோம். அங்கே தான் போகலாமா? போகலாமா? டாட்டா போகலாமா? டாடா. நம்மளோட போட் வந்து வந்தாச்சு. அங்கே தெரியுது இல்லையா அந்த க்ரீன் கலர், அதுதான் வந்து நம்மளோட போட்டு, ஏர்ன்ஸ்ட் கெம்ப் அப்படிங்கிறது. நாங்கள் வந்து போட்டில் வந்து ஏற போனோம். அந்த ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் வந்து எல்லாரோட டிக்கெட்ஸும் செக் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா, நாங்கள் வந்து ப்ரீவியஸ் டேக்கு புக் பண்ணிவிட்டு அது ரீஷெட்யூல் பண்ணி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த க்ரூஸில் போகிறோம். அதனால ஒரு சின்ன டிக்கெட் கன்ஃபியூஷன் வந்துருச்சு ஆன்லைனில். அதை வந்து போய் டிக்கெட் ஆஃபீஸில் போய் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போது அந்த போட்டில் வந்து ஏறியாச்சு. எங்க இருக்கோம்? நம்ம போட்ல இருக்கோம். போட்ல போறோமே, தண்ணியில போறோம், போறோமே. போலாமா? போட்ல போலாமா? பை சொல்லிடுங்க. பை சொல்லு. A little bit about your trip today. You're going to be on the lake for around about 2 hours. So from here நீங்கள் இப்போ கேட்ட மாதிரியே இந்த போட்லேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த க்ரூஸில் வந்து அந்த மௌரி கார்விங்ஸ் தான் ரொம்ப முக்கியமான இடம் பார்க்குறது. பட் அதுக்கு நடுவில் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சது இந்த லேக்கை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து உங்களுக்கு இந்த நம்ம க்ரூஸில் போக போக நான் அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க இங்கிலீஷில் பேசினாங்க, நான் அதை உங்களுக்கு தமிழில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ரொம்ப மெமரபுளான ட்ரிப். ஏன்னா குட்டிமாவோட வெரி ஃபஸ்ட் போட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அவங்க இது வரைக்கும் போட்டில் போனதே இல்லை. எல்லாருக்குமே வந்து காஃபி, டீ, பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. இங்கே காஃபி, டீ ஸ்டேஷன்ஸ் இருந்தது. கையில் பிஸ்கெட்டும் குடிச்சிட்டாங்க. நாங்கள் குட்டிமாக்கு மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்டிட்டு கையில் வந்து அவங்களுக்கு லஞ்சு, அப்புறம் ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் எப்போ வெளியில் போகிறதா இருந்தாலும் ஃபுல் ப்ரிப்பரேஷனில் தான் போவோம். ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு பசி வந்தால் கூட நமக்கு மனசு தாங்கவே தாங்காது. அதனால் நாங்கள் வந்து என்ன மெயினாக வேண்டிகிட்டே இருந்தோன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் குட்டிமா கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. அவங்க வந்து அது வரைக்கும் தூங்காமல் இருக்கணுமேன்னு வேண்டிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் எய்த்தாப்பில் பார்க்குறது வந்து மவுண்ட் ருவாபேஹு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மவுண்டெயின். அந்த மேலே தெரியாது ஸ்னோ கேப்டு மவுண்டெயின் அது. நீங்கள் வந்து இது நாங்கள் சம்மரில் போனனால ஸ்னோ ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே நீங்கள் நியூசிலாந்து வின்டர் டைம், அதாவது இந்த மே, ஜூலைலலாம் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்னோ கேப்டாக தான் இருக்கும் அந்த மவுண்டெயின். நம்ம க்ரூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி நம்ம போயிட்டே இருக்கோம். ரொம்ப அழகான ஒரு லேக் இது. இந்த ஊரோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், வாழ்வாதாரம் எல்லாமே இந்த லேக்கை சுற்றி இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த லேக்கை சுற்றி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த போட்டில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அதான் ஓப்பன் ஸ்பேஸ், நான் இப்போ உட்காந்துருக்கேன்ல அந்த மாதிரியே உட்காரலாம், இல்லாட்டா உள்ளேயும் வந்து உட்காந்துருக்கலாம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் வந்து
போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் வார்மாக இருக்கும். இங்கே வெளியில் உட்காந்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓப்பன் ஏர் இருக்கிறதுனால கொஞ்சம் கோல்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குட்டிமா வச்சுட்டு நாங்கள் மாற்றி மாற்றி தான் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு இருந்தோம். ஸோ பிட் அபவுட் திஸ் லேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேக்கோட ஃபார்மேஷனே வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். 5000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய வல்கானிக் எரப்ஷனில் ஃபார்ம் ஆன கிரேட்டர் லேக் தான் வந்து இந்த டவுப்போ லேக். அது வந்து இந்த ஆஸ்திரேலேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்திரேலேஷியா கான்டினென்ட்டில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கும் இது தான். அவ்வளோ க்ளீனான வாட்டர் இது. நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த போட் நின்ன இடத்துலலாம் நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் கீழே இருக்கிற அந்த ஆல்கே கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே. அதே மாதிரி இந்த லேக்கோட ஆழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் இந்த ஆழம் போக போக உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வார்மான வாட்டராக இருக்கும். நார்மலாக நியூசிலாந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டு கண்ட்ரி தான். அதனால் நீங்கள் பீச்லாம் போனீங்கன்னா வின்டர் டைமில் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். கால்லாம் தண்ணியில் வைக்கவே முடியாது. பட் இந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆழம் போக போக வாட்டர் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ பார்க்குற அந்த ஒரு சின்ன ஒரு மலை குன்று மாதிரி இருக்கு இல்லையா, அது மேலே வந்து ஒரு பெரிய மேன்ஷன் இருக்குது. அதுதான் டவுப்போலே இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆனால் ஸ்ட்ரேஞ்ச்லி 2 பேர் தான் வசிக்கிறாங்க இப்போதைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே ரொம்ப ரொம்ப இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே மற்ற வீடு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஓனர்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து கையெழுத்து போடணும். சரி இவங்க வந்து இங்கே வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டால் தான் நம்மளால் அந்த இடத்துல ஒரு வீடோ லேண்டோ வாங்க முடியுமா. அண்ட் ஆல்ரெடி நிறைய லேண்ட் வந்து ஃபுல்லி எல்லாமே இங்கே வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கேள்விப்படும் போது. நாற்பத்தஞ்சு நிமிஷமாக எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த போட்டில் வந்து ட்ராவல் பண்ணி இந்த தண்ணிக்கு நடுவில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோமோ அந்த இடத்துக்கு நம்ம ஃபைனலாக வந்தாச்சு. இந்த இடத்துக்கு பேர் மௌரி ராக் கார்விங்ஸ் அப்படின்னு பேர். இதோட மௌரி நேம் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அந்த தப்பான ப்ரொனன்சியேஷன் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். இந்த இடம் வந்து ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்விங்கில் இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப நிறைய சிக்னிஃபிகன்ஸ் வாய்ந்ததாக இருக்குது. அதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கயாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கயாக் பண்ணி இந்த இடத்துக்கு ரீச் ஆகி அந்த அந்த ராக் கார்விங்ஸை ரொம்ப க்ளோஸாக பார்க்குறது வந்து இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி. உங்களுக்கு கயாக்கிங் பண்ணுறது பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரியும் வரலாம். நிறைய அப்ரோச் நம்மக்கிட்ட செப்பரேட்டாக போட் இருக்குது, நம்ம வரணுன்னாலும் இங்கே வரலாம். இல்லை இந்த மாதிரி நாங்கள் எடுத்த மாதிரி ஒரு ரிவர் க்ரூஸ் மாதிரி எடுத்தோம் நீங்கள் வந்து வரலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் வந்து நிறைய டேட்டூ பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌரியோட டெமி காட் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு நம்புகிறாங்க. மௌரி மக்கள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னாலே அவங்க ஃபேஸில் வந்து நிறைய டேட்டூஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவரும் வந்து இவர் வந்து இவங்களோட முன்னோர் ஆன்சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு இருக்குது. இந்த மௌரி இந்த டவுப்போ லேக் இருக்கு இல்லையா, இந்த லேக் ஃபார்ம் ஆனதுக்கான ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காரணமும் இவராக இருந்திருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது அவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. ஸோ அவங்களோட நம்பிக்கைக்கு வந்து அவங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய சின்ன சின்ன சிற்பங்களும் வந்து இங்கே வடிவமைச்சிருக்காங்க. ஒரு பெரிய லிசார்ட் இருக்கிற மாதிரி, க்ரொக்கடைல்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாமுமே நிறைய கார்விங்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதை நினச்சது என்னென்னா இது வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆனது அப்படின்ட்டு. பட் இதை வந்து 1976 அந்த வருஷத்தில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான மௌரிய சிற்பி வந்து இதை வந்து வடிச்சிருக்காரு, செதுக்கியிருக்காரு இந்த ராக்கில். அவரோட அந்த டெமி கார்டன் சொன்னேன் இல்லையா, அவரோட நினைவாக இதை வந்து வடிச்சிருக்காங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் சொன்னேன். இதை வடித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 years ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் பிக்சர்ஸ்லாமும் எடுத்துக்கிட்டோம். அண்ட் சேட்லி கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வரப்போ குட்டிமா நல்லா தூங்கி போயிட்டா. அதனால் குட்டிமா வந்து இதை பார்க்கவே இல்லை.
நாங்கள் நெக்ஸ்ட் டைம் அவங்க இன்னொரு தடவை இங்கே வரணும் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா குட்டிமாக்கு வந்து இந்த இடத்த காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசானோன்னா அவங்க கண்டிப்பாக இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த இடத்த பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ திருப்ப வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால இன்னும் 2-3 இடங்கள் நான் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போட் ஓட்டுறவர் வந்து சொன்னாங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி இந்த ருவாபேவ் மவுண்டைன் காமிச்சேன். அதோட க்ளோசர் வியூ இன்னொரு தடவை நம்ம பார்த்தோம், ஸ்னோ கேப் இருக்கிறது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வந்து வெயில் கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு, அதனால நான் வெளியில் வந்து உட்காந்துட்டு அப்படியே இந்த அழகை வந்து ரசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி போட்டில் போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது வந்து நான் இப்போ இருக்கிற ஃபெரிஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பழைய காலத்து போட் மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே தௌப்போ வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், நிறைய இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இந்த லேக்கில் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் ஸ்பீட் போட்ஸு அதெல்லாமே வந்து எடுத்து அவங்க வந்து ஜாலியாக வந்து போயிட்டுருந்தாங்க, என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. இன்றைக்கி வெதரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த தண்ணியும் வந்து ப்ரீவியஸ் டே மாதிரி இல்லாமல் அலை வந்து ரொம்ப சட்டிலாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த பெரிய போட்டில் போகிறாங்க, குட்டீஸ் வந்து பின்னாடி இந்த குட்டி அந்த பம்பர் போட்டில் வச்சு இழுத்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லை. நமக்கு பார்க்குற நமக்கு தான் அவ்வளோ பயமாக இருக்குது. பட் அந்த குட்டீஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஊரில் வந்து இது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். அந்த பயம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக இருக்காது. அண்ட் எல்லாருமே முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா பண்ணுவாங்க இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போட்டில் இருக்கிற குட்டீஸ் நிறையா பேரை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த போட்டை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் நேரம் அவங்களுக்குலாம் டர்ன்ஸ் கொடுத்து அந்த கேப்டன், அந்த போட் ஓட்டுற கேப்டன் அவங்க பக்கத்துலேயே நின்று கைடும் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளாப்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த தண்ணிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மவுண்டைன் வியூ வந்து ஒன்று தெரிஞ்சது. அந்த மவுண்டைன் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லேடி வந்து படுத்துட்ருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் எனக்கு நேராக பார்க்குறீங்க இல்லையா அந்த ஸ்க்ரீனில், அந்த மவுண்டைன் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதோட நேம் நான் தெரிஞ்சால் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பட் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போ நீங்கள் ஜூமில் பார்க்குறீங்கல்ல, இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் கஃபே மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து தௌப்போலேயே அங்கே தான் பெஸ்ட்டு பீட்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எங்கெங்க வெளியில் சாப்பிட்டோம், ஃபுல்லாக ஏர்பிஎன்பிலே சமைச்சு சாப்பிட்டாச்சு. நான் ஓரளவுக்கு நல்லாவும் என்ஜாய் பண்ணியாச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் குட்டிமாக்கு குக் பண்ணணும், ப்ளஸ் நிறைய சைட் சீயிங் பார்க்க வேண்டியதாக இருக்கனால எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அண்டு ஈவினிங் வீட்டுக்கு வரப்போ செம்ம டயர்டாகிடுது. அதனால் நாங்கள் பெருசாக வெளியில் எங்கேயுமே சாப்பிடல, வீட்டிலே சாப்பிட்டாச்சு. அந்த லேடி படுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கிற மவுண்டைன் வியூ இங்கேருந்து இன்னுமே நல்லா தெரியுது. சரி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நான் வந்து டௌப்போ இடத்த ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க. இப்போ இங்கே நான் கை காமிக்கிறேன் இல்லையா, இந்த ஒயிட் கலர் பில்டிங் தெரியுதுல்ல, அங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம ஏர்பிஎன்பி அங்கே தான் இருந்தது. ஸோ அது வழியாகவே நாங்கள் வந்து அந்த தண்ணியிலேயே அப்படியே போட்டில் போய் அந்த இடத்த பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்தது. அந்த வீட்டிலேருந்து இந்த லேக்கை பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. பட் இப்போ இந்த லேக்லேருந்து அந்த ரோடை பார்க்குறப்போ இன்னும் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அண்டு அந்த அங்கே ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு 2-3 நாள் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் வந்துட்டு போச்சு. உண்மையாகவே ரொம்ப அழகான நாட்கள், எங்களோட லைஃப்பில் மறக்கவே முடியாது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் குட்டிமாவை கூப்பிட்டுட்டு இவ்வளோ லாங் ட்ரிப் நாங்கள் வந்து வந்தோம். அண்டு ரொம்பவே ஒரு மெமரபுளான ட்ரிப்பாக இருந்தது எனக்கு. குட்டிமா தான் வந்து கீழே விழுந்து மூக்கில் அடிபட்டுருச்சு, அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். பட் மற்றபடி நிறையா மெமரிஸ் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம எங்கே ஏறினோமோ அங்கே வந்தாச்சு. In just a few minutes. I hope you've enjoyed your cruise this morning. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, போட் க்ரூஸ் போயிட்டு வந்தாச்சு. நல்லா இருந்ததா? ஜாலியாக இருந்ததா? நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். பட் we absolutely loved it. wonderful experience. நீங்கள் டௌப்போ வரீங்கன்னா கண்டிப்பாக தான் மிஸ் பண்ணாதீங்க. பஜ்ஜி சொல்லு.
அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு சும்மா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம், சொவீனியர்ஸ்லாம் எதாவது கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தௌப்போல் அந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டெல்லாம் போய் கொஞ்சம் விசிட் பண்ணிகிட்டு இருந்தோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து இந்த ஹேட்டை பார்த்துட்டு குட்டிமா நகரவே மாட்டேன்ட்டா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது அதை வச்சு பார்க்கும்போது. பட் இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி வாங்குவோம். பட் 5வது நிமிஷம் அதை கழட்டி தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கினதே வேஸ்ட்டு. இந்த மாதிரி வீட்டில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வேஸ்ட்டாகவே இருக்குது. அதனால் நாங்கள் அந்த ஹேட்டை வாங்கலை. பட் அதை சும்மா போட்டு வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகான ஒரு ட்ரிப், மனசு ஃபுல்லாக ஹாப்பினஸோட நிறையா மெமரிஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பழையபடி ஆக்லாண்டுக்கு திருப்பி வந்துட்டுருக்கோம். தௌப்போலேருந்து ஆக்லாண்ட் வர வழி வந்து ரொம்ப அழகான ஒரு ரூட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் நியூசிலாண்டில் எங்கே ட்ராவல் பண்ணிங்கன்னாலுமே அப்படியே பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சீனரிஸோட தான் நம்ம வந்து இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி தௌப்போ போனும்போது ரோட்டோருவா போயிட்டு தௌப்போ வந்தோம். பட் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஆக்லாண்டுக்கு தௌப்போவிலேருந்தே போக போகிறோம். ரோட்டோருவா வழியாக போக போகிறதில்ல. அதனால் மத்தியானம் கிளம்பி சரியான டிராஃபிக்கு, ஏன்னா இது எல்லாமே லாங் வீக்கெண்ட் டைமுங்கிறதுனால செம்ம டிராஃபிக்கு. நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஈவினிங் டைமே ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நியூசிலாண்டில் இருக்கீங்க, தௌப்போ இன்னும் பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் தௌப்போ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் நியூசிலாண்டில் இல்லை, வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் காமிச்ச இந்த வீடியோஸ் மூலயமா உங்களுக்கும் இந்த இடங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் அடுத்து வந்து நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென், நன்றி, வணக்கம். சுக்கி எப்படி ஹக் பண்ணிப்ப? அப்படி ஹக் பண்ணிக்கணுமா? அச்சு தங்கடா அது. அச்சு ஒரு நிமிஷம் பாட்டை ஆஃப் பண்ண. சுக்கி ஹக் பண்ணிக்கோ, ஹக் பண்ணிக்கோ, ஹக் பண்ணிக்கோ டாக். அச்சுடா, அச்சுடா, அச்சு தங்கடா அது. உங்களுக்கு எல்லாம் தெரியும்டா, உங்களுக்கு எல்லாமே தெரியும்டா. நீங்கள் சமத்து குட்டிடா.